இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. தமிழ்நாடு இன்னும் டூரிசத்தை முழுமையாக இப்போ நான் கன்னியாகுமரிக்கு அடிக்கடி போவேன். கேரளாவிலேருந்து வர்றவங்களை சந்திப்பேன். அப்போ அவங்க அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியை அவ்வளவு பக்காவாக வச்சுருக்காங்க. நீங்கள் கன்னியாகுமரி அவ்வளவு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 83 லட்சம் பேர் டூரிஸ்ட்டுகள் வராங்க. ஆனால் அவங்க திரும்பி வர்றதுக்கு அங்கேருந்து இருக்கக்கூடிய ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று அந்த அனந்தபுரி, அது திருவனந்தபுரத்தில் வர்றது. கூடுதல் ரயில் இல்லை. ரயில் பெட்டிகளில் சாதாரண வகுப்பு 2ஆம் வகுப்பு பெட்டிகள் பெருமளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. ஏசி பெட்டிகள் அதிகமாகிட்டே போகுது. ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்த பிரச்சனையும் விட்டுட்டு நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆட்சி அன்னைக்கு நடந்தது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்க அசஸ் பண்ண போகிறாங்க, அதை வச்சா பண்ண போகிறாங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் அவர் சொன்னதும் முழு உண்மை இல்லை. யார் திரு விஜய் அவர்கள் சொன்னதும் ஏதோ ஸ்டாலின் மட்டுமா தோற்று போனார், அண்ணாதுரையும் தோற்று போனார், காமராஜரும் தோற்று போனார்.